இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை எத்தனை பேர் இந்தியன்ஸ் அண்ட் உங்களை எத்தனை பேர் இன்னுமே ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ட் இன்னொரு விஷயம், என்னால் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து திரும்ப ரிட்டன் இந்தியாவுக்கு வர முடியல அப்படின்னு மாட்டிக்கிட்டவங்க எத்தனை பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஸோ எஸ்பெஷலி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க இந்தியன்ஸை பற்றி தான் பேச போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்னதான் இந்தியா டெக்னாலஜி லெவலையும் சரி எக்கனாமிக் லெவலையும் சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருந்தாலும், ஆனால் இன்னொரு சைடு இந்த 2K ஜென்ரேஷன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, நீங்கள் நல்லா படிக்காமல் போ, அது இங்கே பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணு, ஃபாரின் கண்ட்ரிக்கு போ, லைஃபே செட்டில் பண்ணு, இதுதான் நம்மளுக்கு சொல்லி தராங்க. ஸோ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பசங்களாக இதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? இந்தியாவில் வேலை பார்க்குறத விட ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்க்குறது கொஞ்சம் பெட்ரு அப்படி தானே தோணும். கண்டிப்பாக தோணுங்க. இது ஏன்னா என்னோட லைஃப்லையுமே நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போ, நல்லா சம்பாரி அப்படின்றது கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் ரியாலிட்டியாக அந்தளவுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதுக்காண்டி நான் ஃபாரின் கண்ட்ரியில் வேலையே செய்யக்கூடாது, அங்கே வேலை செய்கிறது தப்பு அப்படின்லாம் சொல்ல வரல. ஒரு சில இடங்களில் ஒரு சில இடத்துல நடக்கிற மிஸ்டேக்னால பாதிப்பு நம்மளுக்கு ரொம்ப பெருசாகவே ஏற்படுது. சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ரிலேட்டடாக என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அயர்லாந்து, ஸோ இந்த ஒரு நாட்டை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அண்ட் கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் போயிட்டும் வந்திருக்கீங்க? ஸோ இந்தியாவிலேருந்து இந்த ஒரு நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலுமே அங்கேயும் நம்ம தமிழ் மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எதுக்காண்டி மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமான பணம் சம்பாதிக்கணும், நாளைக்கு நம்மளுக்கு பின்னாடி வளர்ந்த வர ஜென்ரேஷனுக்கும் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்க. சரி, ஓகே, விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த அயர்லாந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இந்தியன்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேலை கிடைக்கல அப்படின்ற ரீசனுக்காண்டி இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே இல்லை. ஸோ நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்டில் ஜூலை 27 வர வரைக்கும். ஸோ ஜூலை 27 அன்னைக்கு அயர்லாந்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்றது நடக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நம்ம நிறைய இந்தியன்ஸோட கைகால்களெல்லாம் அடித்து உடைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை கத்தியால் குத்தியும் தூக்கி போட்டுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க பொருட்களை திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ரீசெண்டாக போர் நடந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது? பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒன்றும் அஃபீஷியலாக நம்ம மேலே அன்றைக்கி அந்த பிரச்சனையே பண்ணலை. அங்கே உள்ள டெரரிஸ்ட் குரூப் தான் நம்ம இந்தியன்ஸை அடித்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம பதிலுக்கும் அவங்கள அடித்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அயர்லாந்து கவர்மெண்ட் எதுவுமே நம்ம மேலே டைரெக்டாக பிரச்சனை பண்ணல. அங்கே உள்ள டெரரிஸ்ட் குரூப் தான் இந்தியன்ஸுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து அயர்லாந்து போன இந்தியன்ஸுக்கெலாம் எவ்வளவோ ஆசை, எவ்வளவோ கனவு, எவ்வளவோ லட்சியன்றது இருந்திருக்கும். ஸோ இப்படி உள்ளவங்க மேலே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டெரரிஸ்ட் குரூப் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் எத்தனை இந்தியன்ஸ் அயர்லாந்தில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டது 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட நிறைய பேர். ஆனால் இதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வரல. ஸோ இதில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஆனால் அவங்கள பற்றின எந்த ஒரு நியூஸுமே வெளியே வரல. ஸோ இப்போ ரீசெண்டாக 3 பேர் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதில் முதல் நபரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தோ. இவர் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இவரோட தலையில் பாட்டிலை வச்சு அடித்து மண்டையை உடைச்சி தெருவோரமாக தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய நபரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கர் சிங். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் டாக்ஸி டிரைவராக இருக்கார். ஸோ இவரோட தலையில் காரை விட்டு ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டிலை வச்சு அவர் மண்டையில் அடித்து உடைச்சிருக்காங்க. ஸோ மூணாவதாக ஒருத்தர் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கே போகிறாரு. ஸோ அவர் மேலே ஏராளமான ஃபேக் ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டு அவரை கத்தியால் குத்தி பாட்டிலை வச்சு அடித்து தூக்கி போட்டு போகிறாங்க. ஸோ இவங்க ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்தியன்ஸ் யாருமே அயர்லாந்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தாக்குதலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனவெறி தாக்குதல்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை கேட்கும்போது உனக்கு தோணுது, டே நீங்களாம் என்ன விடவே இல்லையா, நீங்களாம் எப்போதாண்டா மாறுவீங்க, எப்போதாண்டா என்ன திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 5 அறிவு உள்ள விலங்கினங்கள் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் 6 அறிவு உள்ள மனுஷங்களை பாருங்கள் எவ்வளோ சீப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. சரி, ஓகே, விஷயத்துக்குள்ள வந்துடுவோம். இப்படி மக்கள்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறி மாறி போகிறதுனால அவங்களோட பாதுகாப்புக்காண்டி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டோட எம்பசின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அயர்லாந்துலேயும் இந்திய நாட்டோட எம்பசி ஒன்று இருக்குது. எம்பசியிலேருந்து அயர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு ஒரு நியூஸ் போகுது. ஸோ அதில் முதலாவதாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இனிமேல் ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களுக்கு நீங்கள் போகிறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் 24/7 ஹவர்ஸ் எம்பசியில் போலீஸ் பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் மேலே கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயர்லாந்தில் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 80,000 இந்தியன்ஸ் கிட்ட இருக்காங்க. அதில் 10,000 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஏன் லிட்டரலாக இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் கூட அயர்லாந்தில் இருக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, எத்தனை பேரோட அம்மா அப்பா ஆர் பிரதர்
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இதுக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.